தமிழர் என்பதனால் திமுக ஆதரிக்க மறுக்கிறது என்றால் 1984 ஆர் வெங்கட்ராமன் தமிழர் இல்லையா? அப்போது ஏன் பிஜேபி பிசி காம்ப்ளே என்கின்ற ஒரு சங்கிலியிலிருந்து பிறந்து வந்தவரை ஆதரித்தார்கள்? அப்போ அவர் தமிழர்னு தெரியலையா? எதுக்கு இந்த வாதம்? முதல்வர் சொன்ன வாதத்தில் ஒரு நேர்மை இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, அரசியல் ஆதாயத்திற்காக ஒடிசாக்கு போவார். போய் ரத்னாபந்தரின் சாவியை தமிழ்நாட்டுக்காரர்கள் திருடிவிட்டு சென்றார்கள் என்று சொன்னாரா இல்லையா? சொன்னார். அதற்கு பிறகாவது அதுக்கான ஆதாரத்தை கொடுத்தாரா? அல்லது அதற்கு பிறகு வருத்தத்தை பதிய வைத்தாரா? இல்லை, நான் சொன்னது தவறு அப்படின்னு சொன்னாரா? சரி, ஒரு தமிழ் பாபு உங்களை எல்லாம் ஆளலாமா? ஏன் ஒரு தமிழ் பாபு ஒரிசாவை ஆளக்கூடாதா? ஒரு தமிழ் பாபு ஆளலாமான்னு அமித்ஷா பேசலையா? அன்னைக்கு ஒரு தமிழர் பிரசிடென்ட் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே துணை ஜனாதிபதியாக வர்றதுக்கான தகுதி அவருக்கு இருக்கும்போது, இந்தியாவுக்கே துணை ஜனாதிபதியாக வரக்கூடிய தகுதி இருக்கும்போது, ஒரு சாதாரண ஒரிசாவுக்கு முதல்வராக ஒரு தமிழர் வரக்கூடாதா? ஒரு தமிழ் பாபு உங்களை ஆள்வதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களான்னு கேட்கலையா நீங்கள்? அதை விடுங்க. தமிழர்கள் இலை விரித்து உணவருந்தக்கூடிய கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி வீடியோ போட்டிங்களா இல்லையா? அதுக்கு பிறகு அதை பற்றிய பின்விளைவுகள் வந்ததற்கு பின்னால் அதை நீக்கினீங்களா இல்லையா? எதுக்கு அப்போ தமிழர்களின் மீது உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தால், ஏன்னா மேடம் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டாங்க. மகாராஷ்டிராவிலே பிரச்சனை வருது, மராத்தி இஷ்யூ வருது, ஏன்னா ஹிந்தி இம்போசிஷன் வரும்போது. அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களே அதில் அந்த ஸ்டாண்டில் நின்றாங்க, மராத்தி தான் முக்கியம் அப்படின்னு.